அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பணக்கார யோகம் உண்டாக, கோடீஸ்வர யோகம் உண்டாக, தீராத கடன் தீர. இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா, நான் இப்ப அடுத்து சொல்லக்கூடிய சில விஷயங்களை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நம்மள நிறைய பேர் யோசிச்சிருப்போம், அது எப்படி மார்வாடிகள் மட்டும் எப்பவுமே பணக்காரர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பா யோசிச்சிருப்போம். அவங்க கடைபிடிக்கக்கூடிய சில சூட்சமங்களை நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். அதுல முதல் விஷயம் என்ன தெரியுமா? பெரியவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்குறது. உங்க வீட்டில் பெரியவங்க யார் இருந்தாலும் சரி, எப்பெல்லாம் உங்களால் அவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்க முடியுமோ அப்பப்பெல்லாம் ஆசிர்வாதம் வாங்குங்க. அடுத்தது, நீங்க மார்வாடிகளை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அவங்களுடைய நெற்றி எப்பவுமே வெறும் நெற்றியாக இருக்காது. நெத்தியில நல்ல டார்க் கலர்ல நல்ல பெருசா வெளியில தெரிகிற மாதிரி பொட்டு வச்சிருப்பாங்க. அதுவும் திருமணமான பெண்கள் அந்த நெத்தி வகுட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல டார்க் கலர்ல போட்டு வச்சிருப்பாங்க. கை நிறைக்க கண்ணாடி வளையல் போட்டிருப்பாங்க. அவங்களுடைய பூஜை பொருட்கள்ல முக்கியமான பொருட்கள் பார்த்தீங்கன்னா வலம்புரி சங்கு, கோமதி சக்கரம், ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, குன்றின் மணி, ராஜகோமதி சக்கரம், அதை மாதிரி சாலக்கிராம், சாலிக்கிராம், இதை மாதிரி இந்த பூஜை பொருட்களை நம்ம தனித்தனியாக வச்சு தட்டில் வச்சு அபிஷேகம் பண்ணி இதை மாதிரி விஷயங்களை கடைப்பிடிப்போம். அவங்க என்ன செய்வாங்கன்னா, இதுக்குன்னு ஒரு அஞ்சரைப்பட்டி வச்சுருப்பாங்க. அந்த அஞ்சரைப்பட்டியில் இதெல்லாம் போட்டு பூஜை செய்வாங்க. உங்கள் வீட்லேயும் இந்த பொருட்கள்லாம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அஞ்சரைப்பட்டியில் போட்டு பூஜையில் மகாலட்சுமி தாயார் முன்னாடி வைங்க. இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க, இருக்கிறத வச்சு நீங்கள் உங்களால் என்ன பண்ணி சாமி கும்பிட முடியுமோ அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். மார்வாடிகள் செய்யக்கூடிய இன்னொரு சூட்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இருக்கக்கூடிய இடம் எப்பவுமே ரொம்ப நறுமணமாக இருக்கும். எப்பவுமே மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த இடம் நறுமணம் மிகுந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் நிச்சயமாக வாசம் செய்வார். அதுவும் இயற்கையாக வாசனை தரக்கூடிய பொருட்களை அவங்க பூஜை அறையில் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, லவங்கம், ஏலக்காய், பட்டை, இது மாதிரி அகர்பத்தி, நிறைய வாசங்கள், அதாவது இயற்கையாக தயாரிக்கப்படக்கூடிய அகர்பத்திகள், நெய் விளக்கு, இதை மாதிரி விஷயங்களெல்லாம் பயன்படுத்துவாங்க. நீங்களுமே பூஜை அறையில் அது மாதிரி வீட்டை சுற்றி தண்ணி தெளிச்சு விடுறோம் இல்லையா, அதில் பச்சை கற்பூரம் கலந்துக்கோங்க. இது மாதிரி இயற்கையாக நறுமணம் தரக்கூடிய பொருட்களை அடிக்கடி வீட்டில் பயன்படுத்துறதும், பூஜை அறையில் ஒரு அஞ்சரைப்பெட்டியில் போட்டு அதை நம்ம பூஜை அறையில் வைக்கிறதும் நமக்கு செல்வத்தை ஈர்த்து கொடுக்கும். பணம் தட்டுப்பாடு அப்படிங்கிறது வரவே வராது. பணம் எப்போதும் நம்ம கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, உங்களுக்கு நான் தொடர்ந்து சொல்கிறேன். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, செய்வினை கோளாறு, எதிரி தொல்லை, குழந்தைகள் சொல் பேச்சு கேட்டு நடக்கல, இதை மாதிரி பிரச்சனைகளுக்கு நீங்கள் பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷயவாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9366922042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அடுத்தது, மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடித்த பூ தாமரை மலரில் வீற்றிருப்பார் மகாலட்சுமி. அவங்களுடைய எல்லா பூஜையிலையுமே கண்டிப்பாக தாமரைப்பூ இருக்கும். நீங்கள் அவங்களுடைய பூஜைகள் எடுத்து பார்த்தீங்கனாலும் சரி, அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா கேட்டிங்கனாலும் சரி, கண்டிப்பாக வாசனை மிகுந்த பூக்களோடு ரோஜா மலரும் தாமரை மலரும் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி இப்போ நான் சில பொருட்கள் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் அவங்க அஞ்சரைப்பெட்டி மேலே வச்சு அந்த அஞ்சரைப்பெட்டிக்கு மேலே இந்த தாமரை மலரால் அலங்கரித்து வாசனை மிகுந்த சாம்பிராணி தூபம் போடுறது. தூபம் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடித்த விஷயம். வாசனை மிகுந்த சாம்பிராணியால் தூபம் போடுவாங்க. அதிலும் குறிப்பாக பௌர்ணமி நாட்களில் தீபம் ஏற்றி, நெய் தீபம் ஏற்றி வழிபாடுகளை தொடர்ந்து செய்யணும். ஸ்வஸ்திக் சின்னம், அவங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக ஸ்வஸ்திக் சின்னம் இருக்கும். உதாரணத்துக்கு நாம் கொட்டைப்பாக்கை உடச்சி யூஸ் பண்ணுறோம். அவங்க பார்த்தீங்கன்னா கொட்டைப்பாக்கை அப்படி முழுசாகவே இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி தேங்காய் நம்ம பூஜைக்கு எவ்வளவு சிறப்பான முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறதோ, அதை போலவே லகுனரியல் என்று அழைக்கப்படக்கூடிய சிறிய தேங்காய், அது அவங்களுடைய எல்லா பூஜைகள்லையுமே இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு கேட்குறதுக்கு சிறிய விஷயங்களா தெரியும், ஆனால் இதெல்லாம் பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த பொருள்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு வெட்டி வேர், வசம்பு, பச்சை கற்பூரம், ஏலக்காய், லவங்கம், இதை மாதிரி பொருட்கள் எல்லாம் அடிக்கடி அவங்க வாசனை திரவியங்களோட சேர்த்து வீட்டில் உபயோகப்படுத்துவாங்க. இது எல்லாமே மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடித்த பொருட்கள். அதனால தான் அவங்க வீட்டில் மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக குடியிருப்பாங்க. அதை போல கை நிறைய கண்ணாடி வளையல்கள் அணிவது, கண்ணாடி வளையல்களை தானம் செய்வது, கோமதி சக்கரங்கள், வளம்புரி சங்கு, சாலக்கிராமம், இதை மாதிரி பொருட்களை ஏகாதசி நவமி நாட்களில்
தானம் கொடுப்பது, நம்ம வாங்கி பூஜை பண்ணுறது எந்த அளவு சிறப்போ அந்த அளவு நாம் தானம் கொடுக்கறதும் ரொம்ப சிறப்பு. நம்ம தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கலாம், அல்லது கிஃப்டாக கொடுக்கலாம், அல்லது கோவிலுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். நம்மளால் இதில் எது சாத்தியமோ அதை நாம் ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து இதில் ஏதாவது ஒரு பொருட்களை வாங்கி தானம் கொடுக்கலாம். அல்லது நம்ம இப்போ நான் சொன்ன மாதிரி கோயில்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி மந்திரம் சொல்லும்போது அவங்க உபயோகப்படுத்தக்கூடிய முக்கியமான பொருள் வந்து தாமரை மணி மாலை தான். இந்த தாமரை மணி மாலையை கையில் வைத்து கொண்டு மகாலட்சுமி தாயாரை ஜெபித்தால் பணவசியம் தொடர்ந்து உண்டாகும். அதைப்போல் அவர்கள் அணியும் உடை, அவங்க வைக்கக்கூடிய பொட்டாகட்டும், உடையாகட்டும், அது மாதிரி கையில் அணிந்திருக்கக்கூடிய வளையல்களாகட்டும் நல்ல டார்க் கலரில் இருக்கும். நல்ல டார்க் கலரில் அவங்க அதை யூஸ் பண்ணும்போது நேர்மறை ஆற்றல் சக்தி அவங்கக்கிட்ட அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ ஒயிட் கலர் ட்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னாலே நல்ல டார்க் ஒயிட் கலரில் அவங்க ட்ரெஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள சுற்றி நேர்மறை ஆற்றல் சக்தி அதிகமாக கவர்ந்தெழுத்து அவங்களுக்கு இந்த பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் இதை நாம் சரியாக நம்ம பயன்படுத்துறதில்ல. எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் நமக்கு தெரியறதில்ல. அது மாதிரி ஒரு விஷயம் சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூட வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கண்டிப்பாக தெளிவுபடுத்துவேன். எப்போவுமே வீட்டை நறுமணம் மிகுந்து வச்சுக்கோங்க. வீட்டில் வந்து அடிக்கடி வந்து வாசனை திரவியங்கள், அது மாதிரி அகர்பத்தி பொருத்தி வைக்கிறது, இயற்கையாக வாசனை தரக்கூடிய பொருட்களை வீட்டில் அடிக்கடி யூஸ் பண்ணுறது, உணவில் நெய் யூஸ் பண்ணுறது, விளக்குக்கு நெய் யூஸ் பண்ணுறது, முடிந்தளவு ஒரு வெள்ளி விளக்கு வாங்கி வீட்டுக்குள்ளே பூஜை அறையில் ஒரு வெள்ளி விளக்கு பொறுத்துங்க. அதுவுமே உங்களுக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கும். கல்கண்டு தானம் செய்கிறது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் எது உங்களுக்கு முடியுமோ, இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் செய்யுங்க நான் சொல்ல மாட்டேன். எது உங்ககிட்ட இருக்கோ, எது உங்களால் முடியுமோ அதை நம்பிக்கையோடு தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அவர்களை போல் நாமும் செல்வந்தராகலாம். கடன் தீரும், குறிப்பாக கடன் தீரும். ஏன்னா எந்த இடம் வந்து வாசனை மிகுந்த இடமாகவும் நல்லா பார்க்குறதுக்கு சுத்தபத்தமாக இருக்கோ அந்த இடத்துல தான் மகாலட்சுமி தாயார் குடியிருப்பார். இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற ஆன்மீக பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.